குடியரசு துணைத் தலைவரா பொறுப்பேற்று இன்னும் 3 வருஷங்களை கூட நிறைவு செய்யாத ஜெகதீப் தன்கர் நேற்று இரவு ராஜினாமா செய்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று காலையில கூட மாநிலங்களவையை வழிநடத்தி வந்தவர் நேற்று இரவு ராஜினாமா செய்வதா அறிவிச்சிருக்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. தன்னுடைய உடல்நலத்தை காரணம் காட்டி ராஜினாமா செய்திருந்தாலும் வேறு அரசியல் காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுறவங்க பொதுவா அவர்களுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் பதவியில தான் இருப்பாங்க. 56 வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ராஜினாமா நடந்திருக்கு. ஜெகதீப் தன்கர் தன்னுடைய அரசியல் அனுபவத்துக்கும் அதிரடி கருத்துக்களுக்கும் பெயர் பெற்றவரா இருக்காரு. விவசாயி மகனா இருந்து தன்னுடைய கடின உழைப்பின் மூலமா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இவரு சட்டம் படிச்சு ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே அரசியல்லையும் தீவிரமா கவனம் செலுத்திட்டு வந்தார். 1989ஆம் ஆண்டுல ஜனதா தளம் மக்களவை எம்பியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலையும் போட்டியிட்டு மாநில அரசியலையும் தன்னுடைய வேகத்தை காட்டியிருக்கார். அதே மாதிரி ஜனதா தளம் மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியிலையும் சில காலம் இவர் இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி பாஜகவில் இணைஞ்சு மத்திய அமைச்சராகவும் ஆகியிருக்காரு. அதோட காங்கிரஸ், பாஜக, ஜனதா தளம் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களான தேவிலால், சந்திரசேகர், வசுந்தரா ராஜே உள்ளிட்ட தலைவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருந்திருக்காரு. அரசியல் பணி ஒரு பக்கம் இருந்தாலும் வழக்கறிஞர் பணியிலையும் முழு கவனத்தை செலுத்திட்டு வந்தார். பல முக்கிய வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடியும் இருக்காரு. அதே மாதிரி மேற்கு வங்க ஆளுநராகவும் பதவி வகிச்சப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியும் நிறைய பேசினாரு. இதை பொறுத்துக்க முடியாம மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதுக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவரா பதவியேற்ற நிலையில இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காரு. இப்படி அரசியல் அனுபவமும் கடின உழைப்பும் கொண்டவர் பதவி விலகின நிலையில அடுத்து அந்த பதவிக்கு வரப்போறது யாரு அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. அடுத்த குடியரசு துணைத் தலைவரா வரத்துக்கு யாருக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.